இன்றைக்கி வந்து மசாலா பூரி செய்யலாம். தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு மண் சட்டி வச்சு காய வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி அதோட சேர்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து உப்பு, மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு, பட்டாணி வந்து வேக வச்சு அரைச்சி அதோட சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டா அந்த சால்னா ரெடி. அதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பூரி பொரிக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி பூரி ஒன்றா எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக சால்னா ஊற்றி அந்த பூரி சேர்த்து கொஞ்சமாக வந்து வெங்காயம்